السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة والذهب والفضة والكيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் ஒரு நோன்பு முடிந்து 2 தராவி முடிந்து 2-3 ஜுசுக்களை முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியசாலியை நம்மை ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் உலகத்திலே நியாமத்துக்களை இந்த உம்மத்துகளுக்கு, மனிதர்களுக்கு அள்ளி கொட்டி இருக்கிறார். நிறைய நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் வரிசையாக சொல்லும் பொழுது இன்றைய ஓதப்பட்ட வசனத்தில் கூட இதை சொல்லுவார். ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே எல்லா பொருட்களையும் இந்த மனிதனுக்காக வேண்டி அலங்கார பொருட்களாக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். மனைவி, மக்கள், பொருட்செல்வங்கள், வாகனங்கள், நிலங்கள், தங்கம், வெள்ளி, குதிரை, கடிவாளமிடப்பட்ட குதிரைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நாம் சீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தின் அலங்கார பொருட்களாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். சொன்ன ரப்பு அதுக்கு அடுத்து என்ன சொல்றானா, குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, நான் கொடுத்த நியாமத்துக்களை உண்ணுங்கள், குடியுங்கள், பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நியாமத்துக்களை அனுபவிப்பதற்காக வேண்டித்தான் கொடுத்திருக்கிறான். அதை அழிப்பதற்கு கொடுக்கவில்லை. நியாமத்தை நான் அழிப்பது எப்படி என்று சொன்னால் ஆடம்பரம் மூலமாக அழிக்குகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுத்த நியாமத்துக்கள் எல்லாமே நல்லதுதான். ஆனால் அதை நாம் நிறைய ஆடம்பரத்தின் மூலமாக அதை அழித்து விடுகிறோம். ஆடம்பரம் எல்லா பொருட்களிலும் இருக்கிறது. நாம் சாப்பிடுகிற உணவில் ஆடம்பரம் இருக்கிறது. நாம் உடுத்துகிற ஆடைகளில் ஆடம்பரம் இருக்கிறது. நாம் அணிகிற செப்பல், செருப்பிலே ஆடம்பரங்கள் இருக்கிறது. நாம் நிகழ்ச்சி நடத்துகின்ற திருமணங்களிலே ஆடம்பரங்கள் இருக்கிறது. எதிலே ஆடம்பரம் இல்லை? எல்லா துறைகளிலேயும் ஆடம்பரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதே போன்றுதானே முந்தைய சமுதாயம், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள். சில காலத்திற்கு பின்னால் பணக்காரர்களாக மாறினார்கள், தனவந்தர்களாக மாறினார்கள். ஆனால் பழைய நிலைமையை நினைத்து பார்த்தார்கள் அவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அடுத்தவர்களுக்காக வேண்டியே நாமும் கடனை வாங்கி, வட்டியை வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை தான் உண்மையாக நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கண்டித்து சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாத வஸ்துக்களை வாங்கி 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 சேர்த்து அமல்களை நீ வீணாக்கி விடாதே என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் வாழ்க்கையிலே ஏழையாக வாழ்ந்தவர்கள். ஆனால் சில காலங்களுக்கு பின்னால் வசதி வந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. பெருமானார் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹீனி மஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்சுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். ரப்பே, நான் வாழுகின்ற காலங்களில் ஏழையாகவே என்னை வாழச் செய்வாயாக, ஏழையாகவே என்னை மரணிக்க செய்வாயாக,
ஏழைகளின் கூட்டத்திலேயே என்னை மறுமையில் எழுப்புவாயாக என்று எளிமையான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, நடு நிசியில எந்திரிச்சிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்தினாரு. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, நீங்க திடீர்னு எந்திரிச்சு கத்துறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் இப்பொழுது எகிப்து நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறேன். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பசியும் பட்டினியாக இருந்தேன். ஒரு முறை நான் பசிக்கிறது என்று சொன்னேன், இக்ரா என்று சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சூரத்துல் பக்ராவை ஓதினார். இக்ரா என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. இக்ரா என்று சொன்னால் ஓது என்று அர்த்தம். இக்ரா என்று சொன்னால் எனக்கு பசிக்கிறது என்று அர்த்தம். இவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், ஓது என்று சொன்ன மாதிரி அவர் பக்ரா சூரா ஓதிட்டாரு. 2.5 ஜுஸ் ஓதுறாரு அவரு. அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, இக்ரா என்று சொன்னாரு. அவர் என்ன செஞ்சாரு, பக்ரா சூராவுக்கு அடுத்து இருக்கிற ஆல இம்ரான ஓத ஆரம்பிச்சிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவர்கிட்ட சொன்னாங்க, இக்ரா நாயகமே இக்ரா என்றாரு. பசிக்கிறதுன்னு சொல்றாரு அவரு. நீ பாட்டுக்கும் பக்ராவை ஓதுற, ஆல இம்ரான ஓதுற, அவர் என்ன ஆகுவாரு? சில நேரங்களிலே அவர் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் பசி தாங்க முடியாமல், ஒரு நாள் சாப்பிடாமல் 3 நாட்கள் சாப்பிடாமல் பசி தாங்க முடியாமல் தக்பீர் கட்டி மயங்கி விழுந்து விடுவேன். மயங்கி விழுந்த நேரத்திலே என் கைகள் கால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்து விடும். எல்லாரும் நினைப்பாங்க இவருக்கு வலிப்பு வந்துருச்சாண்டு இரும்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்துடைய வலிப்பு வந்தவங்க வைத்தியம் என்ன தெரியுங்களா? வலிப்பு வந்தவர்களை படுக்க வச்சு கழுத்து மேல ஏறி மிதிப்பாங்களாம். அதுதான் வைத்தியமா. சில நேரங்களிலே நான் இப்படி பசி வந்து மயக்கமாக கீழே விழுகின்ற நேரத்தில், கைகளெல்லாம் நடுங்குகின்ற நேரத்திலே, துடிக்குகின்ற நேரத்தில் கழுத்து மேல காலை வச்சு மிதிப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. நான் அல்லாஹ் என்னை வசதி படைத்தவனாக படைத்து எகிப்து நாட்டின் மன்னராக ஆக்கியிருக்கிறான். அதை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஜாமத்தில் இருந்துச்சு அல்லாஹ் அக்பர்னு சொன்னேன்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வரலாறு சொல்றாங்க. அந்த காலத்துல நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தான் இருப்பேன். பெருமானாரோடு உறவாடுவேன். பெருமானாரோடு பள்ளியிலே இருப்பேன். எனக்கு வீடு எது வசதியெல்லாம் கிடையாது. பள்ளியிலே தூங்குவேன், பள்ளியிலே இருப்பேன். பெருமானாருக்கு வரக்கூடிய ஏதாவது சாப்பாடு வந்துச்சுன்னா அதை வாங்கி சாப்பிட்டுக்குவேன். பள்ளியிலே தூங்குவேன், பெருமானாரோடு பயணிப்பேன். இப்படித்தான் என் காலங்கள் ஓடியது. ஒரு முறை எனக்கு பெருமானார் ஒரு பைய கொடுத்து இதுல பரக்கத்து செய்வான் அல்லாண்டு பேரித்தம்பளத்தை கொடுத்தாங்க. அந்த பேரித்தம்பளத்தை பைய வச்சிருந்தேன். எதுவரை? உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரை வைத்திருந்தேன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய குழப்பம், ஆட்சி காலத்தில் குழப்பம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த பைய தொலைஞ்சு போச்சு. நான் வருத்தப்பட்டேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவங்க சொல்றாங்க, நான் ஒரு காலத்துல ஒரு பெண்ணிடத்துல நான் வேலைக்காரனாக இருந்தேன். புஷ்ரா பின்த் உர்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே நான் வேலைக்கு இருந்தேன். ஒட்டகத்தை ஓட்டிட்டு போவேன். அந்த அம்மா ஒட்டகத்துல உட்கார்ந்து வருவாங்க. ஒட்டகத்தின் மூக்க நான் ஏற பிடிச்சிட்டு போவேன். ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய லக்கேஜ் எல்லாம் இறக்குவேன். ஒட்டகத்தின் மேல லக்கேஜை ஏத்துவேன். இதுதான் என் வேலையாக இருந்தது. சில காலங்கள் கடந்தது. நான் போனேன். என் காலங்கள் எல்லாம் கடந்து போகின்ற நேரத்திலே எனக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தான். கடைசி என்ன ஆனது? நான் யாரிடத்தில் அடிமையாக இருந்தேனோ அந்த பெண்ணையே நான் மனமுடித்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வசதியை கொடுப்பான், அனுபவிப்பதற்காக வேண்டி கொடுப்பான். ஆனால் ஆடம்பரத்திற்கு கொடுக்கவில்லை. ஒரு பொழுதும் ஆடம்பரம் செய்யக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து கூறியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணங்களிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, என் வசதியை நான் காட்ட வேண்டும். என் வீட்டு திருமணத்தை நான் மற்றவங்களை மாதிரி நானும் செய்யணுன்றதுக்காக வேண்டி வட்டியை வாங்கி, சில இடங்களில் கடனை வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு படாத பாடு கஷ்டப்பட்டு சொல்லுவது பழமொழி சொல்ற மாதிரி வீட்டை கட்டிப்பாரு, திருமணத்தை முடித்துப்பாரு என்ற பழமொழியை சொல்லி நாம பெருமை அடித்துக் கொண்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையிலே எளிமை என்ற வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, ஆடம்பர வாழ்க்கை சைத்தானுக்கு பிடித்தமானது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலேயும் பெருமானார் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பவே இல்லை. ஒரு முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரிலே இருக்கும் பொழுது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பெருமானார் இருக்கின்ற நேரத்திலே பெருமானாருடைய மனைவிமார்கள் 11 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. 11 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, நாயகமே, எல்லா மனைவிமார்களும் வசதியா இருக்கிறாங்க, எங்களுக்கு வசதி இல்லை, அதனால எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்க, சம்பளத்தை கூட்டி கொடுங்க, எங்களால வசதி, எல்லோரும் வசதியாக வாழ்றாங்க, எங்களுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு இல்லையா? நாங்களும் சம்பளத்தை கூட்டி வாங்கி நாங்களும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே அன்னை
ஆயிஷா ரலியல்லாஹுடைய தலைமையிலே 11 மணி நேரம் வந்து நிக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. நீங்க எல்லாம் பேசாம இருங்க, ஒரு மாசம் நான் உங்கள்கிட்ட பேசாம இருந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய முற்றத்தின் ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒரு மாசத்துக்காக வேண்டி தனியா போய் உட்கார்ந்துட்டாங்க. இந்த விஷயம் மதீனாவை பூரா விஷமா பரவுது, மதீனா முழுக்க விஷமாக பரவுகிறது. உமர் ரலியல்லாஹு தங்களுடைய மகள் ஹப்சாவை கொடுத்திருக்கிறாங்க பெருமானாருக்கு மனைவியாக. தன் மகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். தன் மகளிடத்துல போய் கேட்கணும்னு நேரா போனாங்க உமர் ரலியல்லாஹு. என்னம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எல்லாம் தலாக் விட்டாங்களான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசமா இங்க வரலன்றாங்க, யார் வீட்டுக்கும் போகல, வீட்டுக்கே போகல. பெருமானார் பள்ளியோடவே இருக்கிறார்கள், பள்ளியின் முற்றத்தில் மேலே இருக்கின்ற அந்த அறையிலேயே தங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாசமா வீட்டுக்கு வரலையாமே, என்னாச்சு, தலாக் விட்டாங்களா? அஸ்மா ரலியா அவங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்துல கேட்ட உடனே, இல்லைங்களே அப்படிலாம் தலாக்கெல்லாம் உடலையே, பெருமானார் இடத்துல நாங்க கேட்டோம், நாங்கள் பெருமானார் இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டோம், அவ்வளவுதான். பெருமானார் கோபித்துக் கொண்டு மேலே போய் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் வரும் வரை பெருமானார் காத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு நேரா என்ன செஞ்சாங்க, பெருமானாரை போய் சந்திச்சாங்க. பெருமானார் படுத்திருந்தார்கள். போய் பெருமானாரை சந்திக்கும் பொழுது பெருமானார் வெறும் மேனியில் படுத்திருந்தார்கள், கீழாடை மட்டும் அணிந்து வெறும் மேனியிலே படுத்திருந்தார்கள். ஈத்தம் ஓலையின் பின்னப்பட்ட பாயிலே படுத்திருந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உமர்ல கேட்டாங்க, நாயகமே அப்படின்னு. பெருமானாரை பார்த்த உடனே எந்திரிச்சிட்டாங்க பெருமானார். முதுகெல்லாம் பெருமானாருடைய அந்த பாயினுடைய அசொடுகள் எல்லாம் ஒட்டி இருந்தது. இதை பார்த்து விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே நீங்க கண்டம் மட்டும் அசைச்சீங்கன்னா உங்களுக்கு பட்டுமத்தைகளை நாங்க ரெடி பண்றோம். கிஸ்ரா நாட்டு மன்னர்கள் எல்லாம் பட்டுமத்தையில தூங்குறாங்க, பட்டுமத்தையில வசதியாக தூங்குறாங்க, நீங்க மட்டும் நாட்டின் மன்னராக இருந்து கொண்டு நீங்க ஈத்த பாயில படுத்துட்டு இருக்கிறீங்க, உடம்பு பூராவுமே என்ன ஆயிடுச்சு, அப்படியே உயித்த பாறையினுடைய கோரைகளுடைய அப்படியே வடுவுகள் இருக்கிறதே நாயகமே, பார்க்க எங்களுக்கு சிரமமாக இருக்கு, நீங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள், நாங்கள் பட்டுமத்தையை ரெடி பண்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. அதஹப்துக்கும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்தி துன்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும் என்னை நான் கேட்டேன், அல்லாஹ் என்னிடத்துல கேட்டான், உகது மலையை நான் தங்கமாக்கி தரேன், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் நான் தங்கமாக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான். அதெல்லாம் எனக்கு இங்க வேணாம், அதெல்லாம் எனக்கு இங்க வேணாம், ரபி நான் எளிமையாக வாழ்ந்து போவேன், அதை நான் மறுமைக்கு வைத்திருக்கிறேன் உமரே என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரே நீ சொல்லுவது போன்று பட்டுமெத்தை எல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது, எனக்கு இங்கே தேவையில்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு இருக்கும்போது ஆயத்து இறங்குது. இன் குன்ட யா அய்யுஹன் நபி இன் குன்ட துரிதினல் ஹயாத்தித் துன்யா வஸீனதஹா. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், நபியே உங்களுடைய மனைவிமார்கள் துரிதினல் ஹயாத்தித் துன்யா உலக வாழ்க்கையை ஆசைப்படுகிறார்களா, வஸீனதஹா அதனுடைய அலங்காரங்களையும் ஆடம்பரங்களையும் ஆசைப்படுகிறார்களா, அவங்க எல்லாத்தையும் நீங்க தலாக் விட்டுருங்கன்றான். எல்லோரையும் நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள், வேறு மனைவிமார்களை உங்களுக்கு மாற்றி தருவோம் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆயத்தை இறங்கிருச்சு, இதை கொண்டு போய் உங்களுடைய மகள்கிட்ட என்னுடைய மனைவிட்ட ஓதி காட்டுங்கன்னா. உமர் ரலியல்லாஹு எடுத்துட்டு ஓடினாங்க. ஓடி போய் தன் மனைவிமார்களை எல்லாம், பெருமானாருடைய மனைவிமார்களை, உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாய்மார்களை உள்ளாத்தையும் உட்கார வச்சு, இது மாதிரி அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி இருக்கு, நீங்க உலகத்தின் ஆடம்பரங்களையும் ஆசைகளையும் பிரியப்பட்டால் பெருமானார் இடத்துல விவாகரத்து வாங்கிக்கின்ற அல்லாஹ் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு விவாகரத்து வேண்டுமா, பெருமானார் வேண்டுமா, அல்லாஹ் வேண்டுமா? அல்லாஹும் ரசூலும் வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் ஆடம்பரங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்ற விஷயத்தை சொன்ன உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு இடத்துல சொல்றாங்க, எனக்கு ரசூலும் அல்லாஹும் ரசூலும் மட்டும் போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அவங்க செலவுக்கு பணம் கொடுக்காட்டி விட பரவாயில்ல, பெருமானார் செலவுக்கு பணம் கொடுக்காட்டி விட பரவாயில்ல, எனக்கு ரசூலும் அல்லாஹும் மட்டும் போதும் என்று, எங்களுக்கு அவர்களே போதும், உலக வாழ்க்கைக்கு முழுமையாக அவர்களே போதும் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இதை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு மாசம் தனியா இருந்தவங்க திரும்பி வந்தார். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் ஆடம்பரத்தை விரும்பவில்லை என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான்.
அவங்க தகப்பனார் சொல்வார்கள், ஆடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லை நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ரொம்பவும் விவரம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு மகனுக்கும் 1,00,000 தீனார்கள் சொத்துக்களை விட்டுவிட்டுத்தான் போனார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அவங்களுக்கு மிக வசதி இருந்தாலும் அவர்கள் நாட்டினுடைய மன்னராக இருந்தார்கள், மதீனாவின் பண்டாராக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிரியாவுக்கு பயணம் பண்றாங்க. பயணம் படும்போது அவங்க கூட ஒரு வேலையாளு, இவங்க 5 கிலோமீட்டர் ஒட்டகத்துல உட்காந்து போவாங்க. உமர் ரலியல்லாஹு 5 கிலோமீட்டர் போனோன்னு இறங்கிடுவாங்க. கூட வேலை செய்யறவங்க ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துக்குவாங்க. இப்படி அவங்க ஷிஃப்ட் போட்டு ஏறி ஏறி இறங்கி போவாங்க. வசதி இருக்கு உங்களுக்கு, ஆளுக்கு ஒரு ஒட்டகத்துல போயிருக்கலாம், வேகமா போகக்கூடிய குதிரை இருக்கு, போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் சிரியாவிற்கு போகிறார்கள். எதற்கு? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அபு உபைதா ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்தான் படை தளபதியாக இருந்தார். அவங்களை அழைக்கிறாங்க. நீங்க அங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து மன்னர் போகிறார். போகிற வழியில இவங்க 2 பேரும் பயணம். எப்படி? வேலை செய்யறவரு உட்கார்ந்து போறாரு, இவர் கீழே மூக்குனாங்க ஏற புடிச்சிட்டு போறாரு. இப்படியே போகும்போது சிரியாவுடைய நெருக்கம் வந்துச்சு. சிரியாவின் நாட்டுக்குள்ள போகிற வரையும் அங்க போகிற நேரத்துல யாருடைய முறை வந்தது என்று சொன்னால், வேலைக்காரன் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு ஒட்டகத்துடைய கையில புடிச்சிட்டு இருக்காங்க. சப்பலை எடுத்து அக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, உமரே உங்களுக்கு வசதி நிறைய வரும், அந்த நேரத்துல வெறுங்காலம் நடந்து போவீங்க நீங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அன்றே உண்மையானது. அவர்கள் வெறுங்கால நடந்து போனாங்க. அங்கிருந்து அபு உபைதா வந்தாரு, அந்த போர்க்களத்தினுடைய தளபதி ஒரே வந்தார். நாயகமே, உமரே நீங்கள் ஏன் இப்படி வருகிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் பாதிரியார்கள் எல்லாம் உங்களை மரியாதையா நினைச்சிருக்கிறாங்க, நீங்க இப்படி வந்தா எதை நினைப்பாங்க? நீங்க என்ன ஒட்டகத்துக்கு பிடிச்சிக்கிட்டு மேல உங்க வேலையால கூட்டிட்டு வர்றீங்களே அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க கேட்டாங்க, உபைதா மரியாதை எங்க தேடுகிறாய்? மரியாதை யாரிடத்தில் தேடுகிறாய்? யாரிடத்தில் நீ மரியாதை தேடுகிறாயோ நீ அப்பொழுதே அவர்களோடு நீ அடிமையாகி விட்டாய். அல்லாஹ் நாம் வாழுகின்ற காலங்களிலே ஈமான் இல்லாமல் குஃப்ரிலே இருந்தோம். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நாம் முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நாம் ஈமான் இல்லாமல் குஃப்ரில் இருந்தோம், ஷிர்கில் இருந்தோம். அல்லாஹ் ஈமானை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தினான். யார் இடத்துல போய் நீ கண்ணியத்தை தேடுற? வேண்டியதில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஈமானின் மூலமாக கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். உலக வசதிகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் பெருமானார் எளிமையாகத்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதைத்தான் நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். தயவு செய்து ஈமானை கொண்டு கண்ணியம் தேடுங்கள், ஈமானை கொண்டு நீங்கள் கண்ணியம் தேடுங்கள், அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் கண்ணியம் தேட வேண்டாம் என்று சொன்னார்கள். போய் உட்கார்ந்தாங்க. சாப்பிடுகின்ற நேரத்துல அவங்க சாப்பாட்டுல இருந்து ஒரு பருக்க கீழே விழுது தஸ்தர்ல, அதை எடுத்து உள்ள போடுறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்கள் எல்லாம் தவறாக நினைக்கிறார்கள், என்ன கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறானே. இன்னைக்கு கூட நம்ம இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா கீழே விழுந்ததை எடுக்க மாட்டோம், வீட்டிலேயே சரி கீழே விழுந்தா எடுக்க மாட்டோம், வீட்டிலேயே சுப்ரா வச்சு சாப்பிட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ராவை விருத்தி சாப்பிடுங்கள், பரக்கத்து பொங்கும் என்று சொன்னார்கள். சுப்ராவை மடித்து போடுங்கள், பொங்கிய பரக்கத்து நிற்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிறவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமை மத்தியிலே இவர்கள் ஒரு பருக்கையை எடுத்து போட்டு சாப்பிடும் போது சொன்னார்களாம், நீங்க என்ன இப்படி கேவலமா இருக்கிறீங்க, கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு சாப்பிடுறீங்களே. அவங்க சொன்னாங்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டும் சொல்லி கொடுக்கல, நின்றுகிட்டு ஒண்ணுக்கு இருக்கக்கூடாது, உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்ற அற்புதமான கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். நின்று இருப்பது மிருகங்கள் தான் நின்று இருக்கும், ஆனால் மனிதர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த சிறுநீர் கூட நம் மீது படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒழுக்க நடைமுறைகளை எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என்னுடைய சுன்னத்தை விடமாட்டேன், என் நாயகத்தின் சுன்னத்தை நான் விடமாட்டேன் என்று சொன்னவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் போன்று வாழ வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் நாம் கொடுத்த வசதிகளை அனுபவிக்க வேண்டும், ஆனால் ஆடம்பரங்களிலிருந்து வெளிவர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.